ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்னடா இது கிச்சன் இவ்வளோ கேவலமாக வச்சுருக்காளேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். இதை நான் டெய்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு நீங்களும் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோ. முக்கியமாக அந்த ஸ்டவ் இருக்குங்க, டெய்லி இதை நான் கழுவின்னு இருக்கேன். ஏதாச்சும் பொங்கு விட்டுறதால இந்த மாதிரி அழுக்காயிடுது. ஸோ அதனாலே நான் குழந்தைங்கள வச்சுட்டுருக்கத்தாலே என்னால் அதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு குழந்தைய மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணியே ஆகணும். அதை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். ஸோ வாங்க இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனிங் வீடியோவை அடுப்பில் ஆரம்பிச்சிடலாம். நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்தா அடுப்பு அழகாக மொழுவி கோலம்லாம் போட்டு பொட்டுலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அடுப்பு ரொம்ப முக்கியம், அதை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் அடுப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுப்பை நம்ம நல்லா கழுவி எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை நான் கழுவி எடுத்துகிட்டு போய் தனியாக வச்சாச்சு. கிச்சன் மேடையை நல்லா ஃப்ளோர் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். டைல்ஸுக்கும் இந்த ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக அழுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்துடுது. நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, சூப்பராக க்ளீன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய பால் தான் பொங்க வரும், பால் சாப்பாடு இந்த மாதிரி பொங்க வரதால் அது அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடுது. அதனால தான் நான் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கிறேன். ஒரு வழியாக கிச்சன் மேடையை நல்லா அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு தேய்ச்சாச்சு. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு கிச்சன். இந்த மாதிரி டெய்லி நான் கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டவ் க்ளீனாக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. மிக்சியும் நல்லா தொடச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கடன்னு தொடச்சின்ட்டுருக்கேன். பசங்க வேறு விளையாடின்னு இருக்காளுங்க. அவளுங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டுருக்கேன். ஸோ மிக்சி எடுத்து வச்சாச்சு. நான் பக்கத்துலேயே வச்சுப்பேன் குழம்புக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கழுவி எடுத்து அதில் எல்லா பாக்ஸ்லேயும் ஒன்று போட்டு வச்சாச்சு. அதை எடுத்து வச்சாச்சு. இப்போது வெசல் வாஷிங் மட்டும்தான் இருக்குது, அதையும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும். இன்றைக்கி நிறைய சாமான் சேர்ந்துருச்சு. ஆனால் எல்லாத்தையும் தேய்ச்சி வைக்கணுன்றதுக்காகவே ஃபாஸ்ட்டாக விளக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பாத்திரம் மொத்தமும் தேய்ச்சி வச்சுருக்கேன். இன்னும் அதை கழுவலை. அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும் போல் இருக்குது. நம்ம பாத்திரம் தேய்க்கும் போதே அதை லைக் பண்ணி தேய்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேய்ச்சிடுவோம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் தேய்க்கும் போது நல்லா ரிலாக்ஸாக தேய்ச்சி முடிச்சிடுவோம். பட் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக அப்படி முடியாது. குழந்தைங்களையும் பார்த்துட்டு பாத்திரமும் தேய்ச்சி வீட்டு வேலையும் செய்யணுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் விலைக்கு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட வேண்டியதான். ஒரு வழியாக பாத்திரம் மொத்தமும் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ சிங்க்கு ஒரு 2 மினிட்ஸ் அதையும் கழுவிட்டேன்னா வேலை முடிஞ்சது. ஓகே, இப்போ நல்லா கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு வழியாக எல்லாரையும் அவங்கவுங்க இடத்துல செட்டில் பண்ணியாச்சு. இப்படி தான் டெய்லி நான் வைப்பேன் கிச்சனை. பட் அப்படி இருந்தும் இப்படி தான் காய்ஞ்சிடும். முக்கியமாக மார்னிங் டைமில் எல்லாரையும் வேலைக்கு அனுப்புறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வழி ஆகிடும். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி நான் எப்போவுமே சின்ன சின்ன பாத்திரத்தில் சாமான் போடுற கூடையில் தான் போட்டு வச்சுடுவேன். பெரிய பாத்திரத்தில் ஸ்லாப்பில் கவுத்துடுவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. எல்லாத்தையும் கூடையில் போட்டு வச்சுட்டா என்னால் ஒன்று தேடி எடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் டெய்லி என்னோடய கிச்சன் மேடையை எப்படி க்ளீன் பண்ணிடுறேங்க. மொத்தமாக கிச்சனை க்ளீன் பண்ணணும், ரொம்ப டைம் ஆகும். கிச்சன் மொத்தமும் க்ளீன் பண்ணணுன்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எதனா என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.